பல லட்சம் மக்கள் ஏற்கனவே அவங்களோட உயிரை இழந்துட்டாங்க. இன்னும் பல கோடி மக்கள் அவங்க உயிரை இழக்கக்கூடிய தருவாயில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தயாரித்த ஒரு பாம் இந்த உலகத்தையே காப்பாத்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேரோட உயிரை அந்த பாம் காப்பாத்துச்சு. பாம் அப்படின்னாலே உயிரெடுக்கிற பொருள் தானே. அது எப்படி மனுஷங்களோட உயிரை காப்பாற்று? அது ஆலன் டியூரிங் கண்டுபிடிச்ச பாம்பால கண்டிப்பாக முடியும். ஆலன் டியூரிங் யார்? அவர் கண்டுபிடிச்ச இந்த பாம் என்ன? இது எப்படி 1.5 கோடி பேரோட உயிரை காப்பாத்துச்சு? 15,90,000 கோடி பாசிபிலிட்டிஸ்ல ஒரு பாசிபிலிட்டி தான் இங்க இருக்கு, இந்த எனிக்மா கூட நம்ம பிரேக் பண்றதுக்கு. காலையில 6 மணிக்கு அவங்க மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு அந்த மெசேஜ் நின்றும். நமக்கு இந்த என்கிரிப்டட் மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணி அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த கால அவகாசம் தான் இருக்கு. இதுக்குள்ள இதை பிரேக் பண்ண எப்படி முடியும்? இந்த டைம் முடிஞ்சதுமே ஜெர்மன்ஸ் அந்த எனிக்மா மிஷினோட கான்ஃபிகரேஷனை மாத்திடுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வர மெசேஜஸை இன்னைக்கே கண்டுபிடிக்கல அப்படின்னா எந்த பயனுமே கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆலன் டியூரிங்கா இருந்தா ஒரு மிஷினை கண்டுபிடிப்பீங்க. இந்த உலகத்தோட முதல் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர், கிட்டத்தட்ட 2ஆம் உலக போற 2 வருஷ காலம் சுருக்குன ஒரு மிஷின், 1.5 கோடி பேரோட உயிரை காப்பாற்றின ஒரு மிஷின். இன்னைக்கு நம்ம ஆலன் டியூரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். த ஃபாதர் ஆஃப் தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, நம்ம 2ஆம் உலக போருக்கு போகணும். அப்போதைய இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார். வின்ஸ்டன் சர்ச்சிலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம்னா ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸான லுஃப்ட்வாஃபே பிரிட்டன் மேலே கண்டினியூஸாக ஏர் ரைட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்தும் அலைட் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கிற சப்ளைஸ், அதாவது உணவுப் பொருட்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லிவர்பூல் போர்ட்டை ரீச் ஆகலை அப்படின்னா தன்னோட நாட்டு மக்கள் எல்லாருமே உணவு பற்றாக்குறையால் இறந்துருவாங்க. கப்பல் வரும்போது ஜெர்மனோட நீர்மூழ்கி கப்பல்கள், அதாவது ஜெர்மன் யூ போட்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், இந்த போட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் கீழேருந்து பாம்பு போட்டு அழிச்சிட்றாங்க. இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஜெர்மன் யூ போட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவங்க எங்கே தாக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜெர்மன்ஸ் அவங்களுக்குள்ளே சென்ட் பண்ணுற மெசேஜஸை நம்ம இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷனை பிரேக் பண்ண முடியுது. காரணம், அதை அவங்க எனிக்மா மிஷினை யூஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இந்த எனிக்மா மிஷின் அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப சிம்பிளான மிஷின், டைப்ரைட்டர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ என் பேர் வினீத் அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னா வி அப்படின்னு டைப் பண்ணோம்னா அந்த இடத்துல வி டைப் ஆகுது, அதுக்கு பதிலாக ஏ அப்படிங்கிறது டைப் ஆகும். ஐ அப்படின்னு டைப் பண்ணும்போது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது லெட்டர் டைப் ஆகும். இப்படி ஒரு லெட்டருக்கு பதிலாக இன்னொரு லெட்டர் டைப் ஆகும். இந்த மெசேஜை இந்த எனிக்மா மிஷின் என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்கோ அதே கான்ஃபிகரேஷனில் இருக்கிற வேறொரு எனிக்மா மிஷினில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த என்கிரிப்டடான மெசேஜஸ் உங்களுக்கு டீக்ரிப்ட் ஆகி இந்த ரியல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரே மிஷினில் என்கிரிப்டும் பண்ணலாம், டீக்ரிப்டும் பண்ணலாம், ஆனால் அதோட கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா ஜெர்மன் தினமும் அந்த கான்ஃபிகரேஷனை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது பிரிட்டன்கிட்டையும் அதோட அலைஸ் கிட்டேயும் ஒரு எனிக்மா மிஷின் இருக்குது, ஆனால் அதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா டெய்லி கான்ஃபிகரேஷன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற மெஷினையும் அதே கான்ஃபிகரேஷனில் வச்சுருந்தா தான் அந்த மெசேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த எனிக்மா மிஷினுக்கு கான்ஃபிகரேஷன் கிட்டத்தட்ட 15,90,000 கோடி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு நாளைக்குள்ள ஒரு கான்ஃபிகரேஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ நீங்கள் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நாட்டிலே இருக்கிற பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குரூப்பாக திரட்டுவீங்க. அவங்கள வச்சு இந்த கோடை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உங்கள் நாட்டோட டாப் மேத்தமெட்டிஷியனுக்கு அந்த ஒரு கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைம் ஆகும். அப்படி 24 மணி நேரமாக அவங்க கஷ்டப்பட்டு அந்த கான்ஃபிகரேஷனை பிரேக் பண்ணாலும் மொத்த கான்ஃபிகரேஷனில் எந்த கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 லட்சம் நூற்றாண்டு ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ நேரம் கிடையாது. நமக்கு இருந்த நேரமோ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ள. உங்கள் ஊர்லேயே இருக்கிற டாப் மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வர வச்சு அங்கே ஹட் 8ல் இந்த எனிக்மா கோடையே பிரேக் பண்ணுற ஒரு மிஷினை நீங்கள் தயாரிப்பீங்க. அது எப்படி பண்ணுவீங்க? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆலன் டியூரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 மந்த் சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ சேட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே
மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்பில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆலன் டியூரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜூன் 23, 1912 அன்னைக்கு தான் ஆலன் டியூரிங் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ் மேலேயும் பசுல்ஸ் மேலேயும் பெரிய ஆர்வம் கொண்ட ஒருத்தராக இருக்கார். கிங்ஸ் காலேஜில் படிக்கிறப்ப தான் அவரோட வாழ்க்கையே மாத்திர அந்த ஒரு ப்ராப்ளமை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த டைம் பீரியட்ல ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியனாக இருந்தவர் தான் டேவிட் ஹில்பர்ட் அப்படிங்கிறது. அவர் ஒரு ப்ராப்ளமை முன்வைக்கிறார். அதுதான் ஆலன் டியூரிங்கோட லைஃப்பை மாற்றின ஒரு பெரிய ப்ராப்ளம், த டெசிஷன் ப்ராப்ளம். அதாவது ஹில்பர்ட்டோட கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது சரியா தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிவர்சலா ஒரு மெத்தட் இருக்கா அப்படிங்கிறது தான் ஹில்பர்ட்டோட அந்த கொஸ்டின். எல்லாரும் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு மேத்தமெட்டிக்கலா யோசிச்சுக்கிட்டு இருந்த போது ஆலன் டியூரிங் அதுக்கு ஒரு மெஷினை யோசிக்கிறார், த டியூரிங் மிஷின். அந்த மெஷினுக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று இன்ஃபினிட் லென்த் இருக்கிற ஒரு டேப், ரெண்டாவது அதில் எழுதுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் முடிகிற ஒரு பாயிண்டர். இந்த பாயிண்டர் லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகணுமா ரைட்டுக்கு மூவ் ஆகணுமா, இந்த பாயிண்டர் ரைட் பண்ணணுமா இரேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் இருக்குது. இந்த மிஷின் தான் காலப்போக்கில் மாறி மாறி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மிஷினாக வந்திருக்கு, நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ். ஆலன் டியூரிங்கோட கற்பனையிலேருந்து இந்த ஒரு மிஷின் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீல்டே உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இது இல்லை, ஆலன் டியூரிங் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் வேறொன்று. அது தெரிஞ்சுக்க நம்ம பிளெச்லி பார்க்க போகிறோம். செப்டம்பர் 4, 1939 பிரிட்டன் 2ஆம் உலகப் போருக்குள்ள வந்து 2வது நாள். ஆலனோட டீம்மேட்ஸும் அடுத்த 2 வருஷத்துல பிரேக் பண்ண வேண்டியது த அன்பிரேக்கபிள் எனிக்மா கோட். நம்ம எந்த ஒரு என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னாலும், அதாவது எந்த ஒரு கோடை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னாலும் அதை பற்றின ஏதாவது ஒரு கீ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அதை பற்றின ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கணும். ஆனால் எனிக்மா மிஷின் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் மிஷின். அந்த மிஷினுக்கு எந்த லூப் ஹோலுமே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எனிக்மா மிஷினுக்கும் அந்த பர்ஃபெக்ட் மிஷினுக்கும் ஒரு லூப் ஹோல் இருக்குது. நான் முன்னவே சொன்னேன், நம்ம ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது லெட்டர் தான் விழுகும் அப்படின்னு. இப்போ நான் வினீத்தோட வி அப்படிங்கிறத நான் டைப் பண்ணேன் அப்படின்னா வியை தவிர எல்லா லெட்டருமே அதுக்கு பதிலாக டைப் ஆகும், வி மட்டும் டைப் ஆகுது. இதே மெத்தடில் தான் எல்லா லெட்டர்ஸுமே இருக்கும். இந்த லூப் ஹோலை மைண்டில் வச்சு தான் ஆலன் டியூரிங் அந்த மிஷினை செஞ்சார். BOMBE, the bomb. இந்த பாம் அவங்க என்ன என்கிரிப்டட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத டீகோட் பண்ண போகுது. ஆனால் இந்த பாம் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, நம்ம முன்ன சொன்னோம் எனிக்மா மிஷினுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படின்னு. அந்த கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிக்கிற வேலையை தான் இந்த பாம் பண்ண போகுது. ஏன்னா கான்ஃபிகரேஷன் கிடச்சிட்டா போதும். நம்ம பிரிட்டன் கிட்ட ஆல்ரெடி ஒரு எனிக்மா மிஷின் இருக்குது, அதில் அந்த கான்ஃபிகரேஷனை ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரிசீவ் பண்ண மெசேஜை டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அந்த மெசேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த அட்டாக் எங்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும், அடுத்து எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும், அவங்களுக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு மிஷின் தான் இந்த 2ஆம் உலகப் போரே சீக்கிரம் முடியறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் வெளியில் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஆலன் டியூரிங்காக இருக்கட்டும், அவரோட டீம்மேட்ஸாக இருக்கட்டும், இவங்க செஞ்ச வேலைகள் எல்லாமே டாப் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லி அதை பற்றின எல்லா எவிடன்ஸஸையும் எரிச்சு அழிச்சிட்டாங்க. 1966 தான் முதல் டியூரிங் அவார்ட் வழங்கப்படுது. அதுவும் ஆலன் டியூரிங்கே கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருடைய 41வது வயசுலேயே ஆலன் டியூரிங் இறந்துடுறாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் அசாத்தியமான கண்டுபிடிப்புகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு அவார்டு தான் இந்த டியூரிங் அவார்டு அப்படிங்கிறது. இதை நோபல் பிரைஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்டை ஆலன் டியூரிங்க்கு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூரிங் மிஷின் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கான்செப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவருடைய ஒரு பேப்பரில், அ பேப்பர் ஆன் கம்ப்யூட்டபிள் நம்பர்ஸ் வித் அன் அப்ளிகேஷன் டு என்ஷென்டங்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். இந்த என்ஷென்டங்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா இந்த ஹில்பர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அதாவது மேத்தமெட்டிக்ஸில் சொல்யூஷன் சரியா தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சல் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு
அந்த ப்ராப்ளம்க்கு பேர் தான் இந்த இன்ஷென்டன்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஆலன் டியூரிங் எப்பவுமே அவரோட காலத்தை கடந்து சிந்திச்சவராக தான் இருந்தார். எல்லாருமே பேப்பரும் பேனாவும் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இருந்த டைமில் அவர் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு, கம்ப்யூட்டிங் மெஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மெஷின் மனுஷனை மாதிரி யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதை அவர் சிந்திக்கிறது 1959. நான் முன்ன சொன்ன மாதிரி அவருடைய காலத்தை கடந்த சிந்தனையோட தான் அவர் எப்பவுமே இருந்தார். இவர் சொல்கிற விஷயந்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இதை பற்றி அவர் 1959லேயே பேசியிருக்காரு. அந்த பேப்பரில் இவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் வச்சுருக்காரு. அந்த டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இமிட்டேஷன் கேம் அப்படிங்கிறது. இங்கே ஒரு இன்டர்கேட்டர் இருப்பார், ஒரு சைடு மிஷின் இருக்கும், ஒரு சைடு ஹியூமன் இருப்பாங்க. இதில் எந்த சைடு மிஷின் இருக்கும், எந்த சைடு ஹியூமன் இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த இன்டர்கேட்டருக்கு தெரியாது. இவருடைய வேலை என்ன அப்படின்னா இவர் ஒரு கேள்வி கேட்பார், 2 பேர்கிட்டையுமே ஒரே கேள்வி கேட்பார். அப்போது மெஷினாக இருக்கட்டும் ஹியூமனாக இருக்கட்டும், இதில் யார் ஹியூமன் யார் மிஷின் அப்படிங்கிறத இந்த இன்டர்கேட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் மெஷினோட வேலை என்ன அப்படின்னா நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்கேட்டரை கன்வின்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஹியூமனோட வேலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி இன்டர்கேட்டரை கன்வின்ஸ் பண்ணுறது. இது அதுக்கப்புறமா டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியப்பட்டுச்சு. ஆனால் இது அதோட வெறும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷன் தான். அவரோட அந்த பேப்பரை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதில் பல கேள்விகள், இந்த மாதிரியான கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அதில் இருக்க. ஒரு இன்டர்நெட் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் அந்த பேப்பரில் இருக்கும். ஆலன் டியூரிங்கை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்தார், ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக இருந்தார், கிரிப்டோ அனலிஸ்டாக இருந்தார், அவர் ஒரு லாஜிஷியனாக இருந்தார், அவர் ஒரு ஃபிலாசபராக இருந்தார். இது எல்லாமே தாண்டி அவர் ஒரு விஷனரியாக இருந்தார். அவரோட காலத்தை கடந்து எப்பவுமே சிந்திச்சிருந்தார். அவருடைய பல பேப்பர்ஸில் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆலன் டியூரிங்கை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2014 வெளியில் வந்த த இமிட்டேஷன் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்குது. அது ஆலன் டியூரிங்கோட லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி தான். நீங்கள் அந்த மூவியை பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் டியூரிங்கோட லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். ஏன்னா நம்ம இங்கே பேசியிருக்கிறது அவருடைய ஒரே ஒரு கண்டுபிடிப்பை பற்றி மட்டும்தான். அவரோட லைஃப்பில் அந்த 2ஆம் உலகப் போர் நேரத்தில் அவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷினை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். அந்த 1.5 கோடி பேரோட உயிரை காப்பாற்றின அந்த பாம்பை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் யாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம டெக் ஃபீல்டில் அசோசியேட்டடாக மறைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை திஸ் இஸ் வினீத், a brother you never had.